சீக்கிரம் முடிச்சிருங்க. ஓகே சார். என்ன மாமா கால் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க மாமா. மாப்பிள நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி வா. என்னாச்சு மாமா? அண்ணியை பாத்தீங்களா, பேசுனீங்களா? குருஜி என்ன சொன்னாங்களா? பார்வதி தான் பூஜை பண்ணணும்னு குருஜி கன்ஃபார்மா சொல்லிட்டாரு. அது விஷயமா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். நீ உடனே கிளம்பி அண்ணா நகர் வந்துரு. மாமா சரி, இப்ப அண்ணி எங்க இருக்காங்க? மாப்பிள பார்வதிய பூஜை நடக்கிற இடத்துக்கு நான் ஆட்டோல அனுப்பிச்சு வச்சுட்டேன். பார்வதி இப்ப அங்க போய்கிட்டு இருக்கா. நீ உடனே கிளம்பி இங்க வா. சரி மாமா, இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரி வா மாப்பிள, வா மாப்பிள. இப்ப நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? பக்கத்து நிலத்துல டென்ட்ட போட்டு பார்வதிய பூஜை பண்ண வைக்க முடியாது. அதனால நம்ம நிலத்திலேயே பார்வதி பூஜை பண்றதுக்கான ஒரு டென்ட் நம்ம போடணும். அதுக்கு நான் ஏற்பாடு செய்யணும். அது எப்படி மாமா? நம்ம இடத்துலயே இன்னொரு டென்ட் போட்டா பிரச்சனை ஆயிராதா? வேற வழி இல்ல மாப்பிள. ராஜசேகர்கிட்ட நம்ம பர்மிஷன் கேட்காம இருந்திருந்தா நம்ம அங்க பூஜை பண்ணிருக்கலாம். இப்பதான் அவங்க கிட்ட கேட்டு தொலைச்சிட்டோமே, வேற வழியே இல்ல. மாப்பிள இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல. பார்வதி பூஜை பண்றதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும். இல்லன்னா ஐஸ்வர்யா தான் பூஜை பண்ணுவா. அப்படி ஐஸ்வர்யா மட்டும் பூஜை பண்ணா அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. அதெல்லாம் புரியுது மாமா. அண்ணி எப்படி இப்ப பூஜை பண்ண வைக்கிறது, அத பத்தி தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள பார்வதி எங்க உட்காந்து பூஜை பண்றதா இருந்தாலும் முதல்ல சாமினா டென்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் மாப்பிள. ஆமா மாமா, முதல்ல டென்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. முதல்ல சாமினா டென்ட் வாடகைக்கு கூற கடை இங்க எங்கயாவது பக்கத்துல இருக்கான்னு போய் பார்க்கலாம். வா வா. இங்க சாமினா பந்தல் போறாங்களே, அது எங்க இருக்கு? கடை எதிர்க்க இருக்கிற பில்டிங் சார். அந்த பில்டிங்ல? அங்கயா? ஆமா வா மாமா. மாப்பிள அவங்க சொன்ன கடை தான்டா. ஆனா கடை மூடி இருக்க. ஒரு நேம் போர்டு கூட காணோம். மாமா நேம் போர்டு பாரு மாமா, அங்க இருக்கு. 5 ஸ்டார் சப்ளையர் செங்கலும் சாமியானா பந்து எல்லாமும் கிடைக்கும். ஆமா இங்கதான் இருக்கு. ஆனா கடை மூடி இருக்கடா. டேய் மாப்பிள அங்க பாரு, ஏதோ துணி மூட்டை கிடக்கு. மாமா அது துணி மூட்டை இல்ல மாமா, யாரோ ஆள் படுத்திருக்காங்க பாருங்க. இது ஆளா? காலாங்கத்துல வேலை வெட்டிக்கு போகாம படுத்துட்டு இருக்கான். வா கிட்ட போய் பாப்போம். அவருக்கு என்ன பிரச்சனை? மாமா கிட்ட போய் எழுப்போம். மாமா நல்ல விசாலமா தூங்குறானே. டேய் மாப்பிள என்னடா இது? வெறும் காலு மட்டும் தான் இருக்கு, தலைய காணோம். ஒருவேளை இதுதான் தலை இல்லாத முண்டமோ? மாமா டி-ஷர்ட்டை ரிமூவ் பண்ணு மாமா. ஐயோ இவன் டி-ஷர்ட் துவைச்சானோ இல்லையோ, கைய சானிடைசர் போட்டு கழுவணும். ஏய் அப்போ முண்டமா தானடா ஆகுது. மாமா அது தலை மாமா. இதான் தலையா? ஆமா. டைல்ஸ் மாதிரி மாமானுக்குது. டேய் இது தலை இல்லடா, தருதலை. டேய் எழுப்புடா இவனை. டேய் எந்திரா, எந்திரி. டேய் ஹலோ ஹலோ அண்ணே எந்திரிடா. ராஜா தம்பி. டேய் ஐயோ மணி போட கிளைமேக்ஸ் மாதிரி ஆகிட்டானே. டேய் கடை எப்படா திறப்ப? இந்த கடை எப்ப திறந்து நீ எப்ப சரக்கு அடிக்கிறது? டைம் வேஸ்ட். பிளாக்ல வாங்கி சரக்கு அடிப்பா. எது பிளாக்ல வாங்கி குடிக்குவா? இவன் குடிச்சது இல்லாம நம்மள வர கெடுக்குறான். அண்ணே பீங்கா தலையா ஒயின் ஷாப் கடை எப்ப திறப்பாங்கன்னு கேக்கல, இந்த டென்ட் சாமியான கடை எப்ப திறப்பாங்க? சாமி அது பூதம். அது சாமி இல்ல பூதமும் இல்ல, எல்லாம் சுத்த போய். நான் தான் சாமி, நீ தான் பூதம். மாப்பிள பாத்தியா நெக்கல? இவ்வளவு போதையிலும் என்ன இவன் பூதன்றான். உண்மைதான் மாமா சொன்னா. பாத்ரூம்ல மாட்டின பல்பு மாதிரி தலைய வச்சுக்கிட்டு என்ன பூதன்றியா? எந்திரா. இப்ப என்ன மாமா பண்றது? இந்த கடையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கடையை போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். இவனை புரட்டி போறான் முதல்ல இவனை. டேய் டேய் எந்திரா. டேய் டேய் அட பாவி. மாப்பிள இங்க பாத்தியாடா, இவன் விரல எதுல விட்டுருக்கானே? ஆமா மாமா. மாப்பிள இவன் தான்டா இந்த கடையோட பூட்டு. இப்ப பாரு இந்த பூட்டை எப்படி நான் இழுக்கிறேன்னு. டேய் வாடா. போடா. டேய் போடா. டேய் வாடா. போடா. டேய் வாடா. போடா. வெடிஞ்சிரும் சொல்றல போடா. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. மாப்பிள ஒரு நிமிஷம். இந்த பூட்டோட கள்ளசாவி என்கிட்ட தான் இருக்குது. இப்ப எப்படி திறக்கிறேன்னு மட்டும் பாரு. கள்ளசாவியா? என்ன மாமா பண்ண போற? வெயிட் அண்ட் see. இத வச்சு என்ன மாமா பண்ண போற? மனுஷனாடா இவெல்லாம். ராவா குடிப்பான் போல பரதேசி. கொஞ்சம் தண்ணி இன்னி ஊத்தி குடிக்க கூடாது. மோந்து பார்த்ததுக்கே போதை ஏறுது. இதான் மாப்பிள அந்த சாவி. ராஜா தம்பி அப்படியே எந்திரிப்பா. ராசா ராசா அப்படியே எந்திரி ராசா. அப்படியே எந்திரி எந்திரி செல்லம் எந்திரி. அப்படியே கையெடு வெளியே.
ஜோ, 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 ஜோ. அப்படிதான் தலைவா, என் ஓட்டு உனக்குதான். இது ஓட்டா மாப்பிள பாத்தியாடா நம்ம நாட்டு மக்கள் எப்படி கெடுத்து வச்சிருக்கானுங்கன்னு. அப்ப இந்த சரக்கையும் வாங்கி யார்ட்டையும் ஓசில தான் குடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். டேய் ஒழுங்கா கடையை திறக்க போறியா இல்லையா? பிரியாணி எங்க? எது பிரியாணியா? விட்டா ஆம்லெட் ஆப்பா எல்லாம் கேட்பான் போல. டேய் மாப்பிள இவனை தூக்கி போடுறா. என்ன ஊஞ்சல்ல போட்டு ஆர்டர் பண்ணீங்களா? எது ஊஞ்சலா? ஏண்டா மணின கைட்னா விஜிபி குப்பத்தொட்டி மாதிரி இருப்ப, உன்னை ஊஞ்சல்ல ஏத்தணுமா? இரு உன்னை நடு ரோட்ல படுக்க வச்சு லாரியை விட்டு ஏத்துறேன். மாப்பிள இந்த எலட்சம் தூக்கி அந்த மலையில உட்கார வைடா. தூக்குடா அவனை. என்னடா இவ்வளவு வெயிட் ஆகுற? சைடு அதிகமா சொல்றேன். உட்காரா குபேர பொம்மை. டேய் மாப்ள என்னடா ஃபேன் இருக்கு, சமைக்கிற சாமான் இருக்கு, ஆனா சாமினா பந்தல மட்டும் காணோம். அதான் மாமா ஏதோ ஐடியா சொல்ல. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஐடியா கேட்டா நான் என்னடா பண்றது? இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்லையே. யாருங்க நீங்க? பூட்டி இருந்த கடையை திறந்து என்ன பண்றீங்க? சார் பூட்டின கடையை தான் திறக்க முடியும், திறந்த கடையவா திறக்க முடியும்? மாமா நீ சும்மா இரு மாமா. சாரி மாப்ள. சார் பூட்டின கடையை திறந்து உள்ள வந்தது தப்பு தான் சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தப்பான நோக்கத்துல உள்ள வரல. எங்களுக்கு அர்ஜென்ட்டா சாமியான டென்ட் தேவைப்படுது. வெளியே படுத்திருக்கிறவரை எழுப்பி பார்த்தோம், அவர் எந்திரிக்கல. அதான் நாங்க உள்ள வந்தோம். சார் இப்ப எங்களுக்கு அவசரமா சின்ன சைஸ் சாமியான தேவைப்படுது, கிடைக்குமா? இன்னைக்கு ஏகப்பட்ட விசேஷம் சார், அது எல்லாம் வெளியில போயிருச்சு. சார் பூஜை காரியம் சின்னதா எங்களுக்கு ஒரு செட்டப் கிடைச்சா கூட ஓகே தான். நீங்க நார்மலா வாங்குற வாடகையை விட நாங்க கொஞ்சம் அதிகமாவே தரோம். ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க சார். இருந்தா நான் கொடுத்துற மாட்டேனா? நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சார் எங்களுக்கு இன்னைக்கு இப்பவே வேணும் சார். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கடையில இருந்தா கூட சொல்லுங்க சார். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது கால் பண்ணி கேளுங்களேன். அட என்ன சார் இந்த நேரத்துல வந்து நீங்க? எவனும் போனை வேற எடுக்க மாட்டான் சார், விசேஷ காலம் சார். இருங்க பாக்குறேன். நான் தான் சொன்னேன்ல சார், இன்னைக்கு கல்யாணம், காது குத்து, பூமி பூஜைன்னு ஏகப்பட்ட விசேஷம் சார். எல்லா கடையும் காலியா இருக்கு சார். எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு செட்டப் கிடைச்சா மட்டும் போதும் சார். ட்ரை பண்ணி பாருங்க சார் கொஞ்சம் ப்ளீஸ். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுது? பூந்தமல்லி பக்கத்துல EVP சார். அந்த ஏரியால கிடைக்குமே. கொஞ்சம் இருங்க, என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்டு பாப்போம். சாரி சார், இப்போதைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சரி சார். சரிங்க, தேங்க்யூ. நன்றிண்ணே. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டான்? இந்த ஆளு கடையை நம்பி நம்ம வந்தா இவன் இருக்கிற எல்லார்ட்டையும் போன் பண்ணி கேக்குறான மாப்பிள்ள. இப்ப என்ன சொல்லுப்பா. இப்ப என்னமாமா பண்றது? இருந்து ஒரு நம்பிக்கையும் போச்சு, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல மாப்பிள்ள. நான் வேற அவசரப்பட்டு பார்வதி அனுப்பிச்சு வச்சுட்டேன், ஒரே குழப்பமா இருக்கு. சார் ஒரு நிமிஷம் சார் இருங்க, உங்க நல்ல நேரம். EVP பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சுதான், டென்ட்டை கழட்ட போறாங்களாம். உங்க அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க. இந்தாங்க. கொடுங்க சார். ஹலோ அண்ணா, நம்பர் 5 EVP பூந்தமல்லி ஐரோடு, பூந்தமல்லி. அவ்வளவுதானே, சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க சார், வாங்க. ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க சார். போயிட்டோம் வாங்க சார். என்ன மாப்பிள்ள, அப்புறம் ஒரு வழியா சாமினா பந்தல் கிடைச்சிருச்சு. மாப்பிள்ள நீ போய் பார்வதியை பூஜை ஆரம்பிக்க சொல்லு, நான் ஒரு சின்ன வேலை போயிட்டு வந்துடுறேன். மாமனை நம்பி இன்னொரு கைவிடப்படா. என்ன ஐசு, குருஜி குறிச்சு கொடுத்த மாதிரி முதல் நல்ல நேரத்துல பூஜை இன்னும் நடக்கல போல இருக்கே. எப்படியாவது பார்வதியை கூட்டிட்டு வந்து இந்த பூஜையை நடத்தியே ஆகணும்னு 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? பார்த்தா தெரியுதே, அமைதியா நிக்கிறீங்களே. குருஜி சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது ஐசு. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் அக்காவே இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க, அக்கா இங்க வரமாட்டாங்கிற தைரியத்துல தானே பார்வதிய கூட்டிட்டு வந்து பூஜைய பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவளும் இங்க தானே எங்கேயாவது இருப்பா. ஆனா பாருங்க பாவம், உங்களுக்கே தெரியாது அக்கா வந்துட்டு இருக்காங்க. உங்களை அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் விட்டுற மாட்டேன், புரிஞ்சுதா? முகத்தை திருப்பிக்கிட்டா அடடா. ஐசு, இது எல்லாம் உன் ஏற்பாடுதான் எனக்கு நல்லா தெரியும். நடக்கு.
ஆனா மூத்த மருமகளும் சின்ன மருமகளும் கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா அத பார்த்து ஆஹா இவ்வளவு நல்லா இருக்குன்னு ரசிக்கிறதுக்கு நான் கேன சின்ன மாமியார் கிடையாது. புரிஞ்சுதா? இருக்கட்டும், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கச்சேரி மட்டும் மிஸ்ஸிங்ல. அக்கா வராங்க. கச்சேரி நல்ல பலமா நடக்கும். எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்ப்போம். ஆளுங்களை பாரு, பிளான் பண்றாங்களா? பிளான். இந்த விசப்பூச்சிக்கு ஒரு நாள் இருக்கு. சித்தி என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் அது நமக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு பூமி பூஜை பார்வதி அணி தான் பண்ணணும். ஆமா அருண், அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. குருஜிய பார்க்க போன பார்வதி வேற இன்னும் வரல. இப்ப என்ன பண்றது? மாப்ள, மாமா வனஜா வந்துட்டாளா? வந்துட்டாங்க. வந்துட்டு எப்பவும் போல சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. மாமா, அதுக்கு ஒரு நான் பிளான் வச்சிருக்கேன். பிளான் என்னன்னா, எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் மாப்ள, சரியான ஐடியா. நீ சொன்ன மாதிரி ஐடியா எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி மாமா. ஐசு, நான் சொன்னதுல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் பூஜை பண்ற. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஓகே அருண், ஆண்டிக்கு டவுட் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்பா, அம்மா வந்துட்டாங்க. வாங்க ஆண்டி. அதான் வர வச்சிட்டீங்களே. பூமி பூஜைக்கு குறிச்சு கொடுத்த முகூர்த்த டயத்தை தவற விட்டும் கூட ஒரு கவலையோ டென்ஷனோ உங்க யார் முகத்திலயும் இல்லையே. சாரி ஆண்டி, நாங்க வேணும்னு அப்படி பண்ணல. ஆமாமா. என்ன ஆச்சுன்னு போய் பாருங்கன்னு உங்களை அனுப்பி வச்சா இங்க வந்து நீங்க ஏன் எனக்கு ஒரு கால் கூட பண்ணல? நான் வந்த உடனே ஐயர்கிட்ட பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாக்கிலா. யாரும் எதுவும் சொல்லாதீங்க. அடுத்த நல்ல நேரத்தையாவது மிஸ் பண்ண வேண்டாம். வாங்க, பூஜை ஆரம்பிக்கலாம். மாமா சொன்ன மாதிரி பண்ணிருக்கோம். ஐஸ்வர்யா, உட்காரு. சாமி, பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுடலாம். साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. ஓல்டன் ஸ்டாப் நிறுத்து. வாமா தங்கச்சி. யாரும் பார்க்கல. தங்கச்சி, முக்கியமான விஷயம். அகிலக்கா வந்திருக்காங்கம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருமா பார்வதி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதான் பயமா இருக்கு. ஐயோ, நீ பயப்படாதமா பார்வதி. அருண் மாப்பிள்ளைய நானும் சேர்ந்து நீ பூஜை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. என்னன்னு சொல்றீங்க? எல்லாம் அருண் மாப்பிள்ளையோட ஏற்பாடு தான். ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்ற மாதிரி நீ ஒரு பூமி பூஜை பண்ண போற. அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டேன். ரொம்ப யோசிக்காதம்மா. இங்க பாரு, இங்க ஒரு டென்ட் இருக்குல்ல, அதே மாதிரி அங்க ஒரு டென்ட் அடிச்சு வச்சிருக்கேன். நீ அங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த டென்ட்ல தான் நீ பூஜை பண்ண போற. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதம்மா. வா, அந்த பக்கம் போ. வேணா, இந்த பக்கம் வேணா, அந்த பக்கம் சுத்திட்டு போ. வா. முக்கியமா வனஜா வந்து அவ கண்ணுல படக்கூடாது. வா. சாமி, எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். ஆரம்பிச்சிடலாமா? எடுத்து வச்சேன் சார். சரி, நீ உட்காருமா, உட்காரு. அம்மா, இதை வாங்கிக்கமா. ஐயோ சாமி, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா. ஓம் ஓம்
பாக்க அந்த கை அங்க வச்சுக்கோமா. ஓம் ஓம் இப்படியே 2 பூ கொடுத்தா எப்ப பூஜை முடிக்கிறது? சீக்கிரம் டைம் ஆச்சு. இல்ல அவசரப்படுத்தாதே. நல்ல காரியத்துக்காக பண்ற. மந்திரம் முழுசா சொன்னாதான் பலன் முழுசா கிடைக்கும். மந்திரத்தை சீக்கிரமா சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கான பணம் கிடைக்கும். ஒழுங்கா சீக்கிரம் சொல்லுங்க சார். ஒரு 5 பூவா எடுத்து போடுமா. தேவஸ்தி மகே தியோயோன பிரசோதிகான ஓம் பிரணாம ஸ்வஹா மகாகாயா சூர்யகோடி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாமேஷு சர்வதா. ஐயோ இவன் எப்ப முடிப்பான்னு தெரியல. எனக்கு இருக்கிற டென்ஷன் இன்னைக்கு எப்படி புரியும்? பூஜை நடக்கிறது அந்த பக்கம் இருக்கிற அகிலாக்காக்கு தெரிஞ்சா ஆதி மாப்பிளையும் பார்வதி தங்கச்சியும் போன மாதிரி நம்மளும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதான். யாருன்னா பாக்குறாங்களா பார்த்துட்டு வந்துருவோம். இது என்ன ஒரு டென்ட்? சம்பந்தமே இல்லாம தடுப்பு வேற வச்சிருக்காங்க. என்ன பூஜையா இருக்கும்? அதான் நான் பார்த்தேன். என்னடா வனஜாவை காணுமேன்னு. இந்த வனஜா மோப்பம் முடிச்சிட்டா போல இருக்க. இப்ப என்ன பண்றது? வனஜா வரேன், அங்கேயே கட் பண்றோம். ஏய் வனஜா நில்லு. ஆமா அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரோட்ல மோடி மஸ்தான் வித்த காமிக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ற? என்னடா முழிக்கிற? ஓ, நீங்க எல்லாரும் மொத்தமா கூட்டணி சேர்ந்து அந்த பார்வதிய பூமி பூஜை பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, ஞாபகம் வச்சுக்க. போ, போய் வித்த காமிக்கிற வழிய பாரு. நடக்க விட மாட்டியா? பார்வதி பூஜை பண்ணிட்டு இருக்கே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது வனஜா. பூஜை கெடுப்பாளம்ல. இந்த புஷ்பத்தை வாங்கி கலசத்து மேல போடுங்க. மானசீக பிரார்த்தனா புஷ்பம் சமர்ப்பயாமி. ஸ்ரீமதே துர்கா தேவியா பரிபூர்ண கிருபா கடாட்சதா சித்திஹி. துர்கா சுத்தம் அவதாரய. ஹரிஹி ஓம் ஜாதவேதசே சமவாமஸ்வ மமராதே நிவேதா. சனப்பரேஷதி துர்காணி விஸ்வானாவேவ சித்தம் புரிதாத்யக்னிஹி. தாம் அக்னிவர்ணாம் தமசா ஜ்வலந்தை. எஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. நான் சர்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளு மேடம். என்னது? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அது உங்க லேண்ட் இதோட முடியல, பக்கத்துல என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் மேடம். மெஷர்மெண்ட்ல சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். அது சொல்லிட்டு போவதான் மேடம் வந்தேன். சாரி மேடம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நான் வரேன். ஹலோ ஹலோ நில்லுங்க ஒரு நிமிஷம். இந்த இடமும் எங்களுக்கு தானே சொன்னீங்க? ஆமா மேடம். அப்ப இங்க யாரு பந்தல்லாம் போட்டிருக்கா? எனக்கு தெரியல மேடம். வாடி என் மூத்த மருமகளே, அவ்வளோ நெஞ்சு தைரியம். பூமி பூஜையா பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு பூஜை போடுறேன்.